அதேமாரி வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு வரும்போது நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படிம்பாரு. தண்ணி நம்பி கீழே போகுதுன்னு அதை பாடுறான்னு அதை பார்க்க மாட்டேங்குது. இங்கே வந்து கண்டுபிடிக்கிற நொண்டு பிடிக்கிற போடா அப்படின்னு சொல்லி தலையில தட்டி அனுப்புவார். அந்த ஒரு சீனுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த ஜமீன்ல ஏமாந்துட்டோம் அப்படின்னு தெரியறப்போ ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்காக ஊரையே ஏமாத்தலாம், ஆனா ஒரு ஊரே ஒருத்தர் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டைலாக் ஆகட்டும், அம்சமான பொண்ணை பாடுறான்னா ஜீவன அம்சமான பொண்ணை பாக்குறியா அப்படின்னு சொல்லி திட்டுற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, 1,00,000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறப்ப அந்த 1,00,000 பேரோட வாழ்க்கை போச்சுன்னா ஒரு மனசுக்குள்ள புலம்புற அந்த சீன் ஆகட்டும். இப்படி கிளைமேக்ஸ்ல அதுவும் நம்ம சுவாமிநாதன் சார்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் எடுத்துட்டு வருவாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துக்குவாங்க, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தோணும் கிளைமேக்ஸ்ல. அதாவது அந்த தீவிரவாத கும்பல் கட்ட நம்ம சந்தான சார் வேக் பிரசன்னாவை மாட்டிட்டு பண்ற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, பாடி பல்றாம அப்படிங்கிற பேர்ல முனிஷ்காந்த் சார், கூல் சீரிஸ் அவங்க கூட இன்னொருத்தர், இவங்க ஒரு 3 பேரோட டீம் சுத்திட்டு இருப்பாங்க. அந்த காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சந்தான சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது